ஆமே, இது இப்படி சொல்ல விரும்புகிறேன். தாமதமானாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யாமல் எங்களை விட்டா போதாண்டவரே. இந்த நீங்க விசுவாசத்தோடு இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லை, இங்க இருந்து எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படியாவது இல்ல இல்ல நீ சாத்தியம் இல்லைன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு, இது அவரால் தாங்க முடியல, இதை சாத்தியமாக்கிட்டு அனுப்புவான். இதை சாத்தியமாக்கிட்டு விட்டா போதும் நம்ம சொல்ற விடமாட்டேங்கிறாரு. கூப்பிட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்? அவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். இந்த வனாந்திரத்துல நம்ம போலாம் நினைச்சாலும் கர்த்தர் போகாம பிடிச்சு வச்சிருக்கிறார்னா நாம் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை கர்த்தர் அங்கே நமக்காக செய்ய போகிறார் என்று அர்த்தம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார். நான் திருப்தி அடையும்படி, நான் மீதம் எடுக்கும்படி, என் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ, எது நடக்காது, எது இங்க நடக்காது நினைச்சீங்களோ, சில உள்ளங்களோட இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறதை ஆவியில உணர்கிறேன். மத்தேயு 14 அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்கலாம் ஒரு விசை கூட. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்கள் போக வேண்டுவது இல்லை, அவங்கள அனுப்ப மாட்டேன். ஆமென், ஆமென். இது இப்படி சொல்ல விரும்புகிறேன். தாமதமானாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யாமல். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த வனாந்திரத்துல நம்ம போலாம் நினைச்சாலும் கர்த்தர் போகாம பிடிச்சு வச்சிருக்கிறார்னா நாம் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை கர்த்தர் அங்கே நமக்காக செய்ய போகிறார் என்று அர்த்தம். இப்போ டைம் ஆனதுக்கு அப்புறம் ஜனங்க ஏன் வனாந்திரத்தை விட்டு போகல அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா? இதுல தெரியுது, அவர் போக விடல. சீஷர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஆண்டவர் எப்படியாவது அனுப்பி விடுங்கப்பா. இல்ல எல்லாம் முடியாது. ஆமென். அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வரும்போது 12 அப்போஸ்தலர்களும் வந்து நிக்கிறாங்க, செயின்ட் பீட்டர் உட்பட எல்லா சயின்ஸும் வந்து நிக்கிறாங்க. ஆமென். வந்து நின்று, ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும், பேசாம வா, சத்தம் போடாத, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம், நீ பேசாம வா. அந்த மேட்ரை பேதுருட்ட சொல்லியிருந்தா எப்படியா இருக்கும்? பிள்ளைங்க அப்பத்தை எடுத்து இந்த மேட்ரை வேற யார் மூலமா சொல்லியிருந்தாலும் அந்த நமக்கு அடிச்சுட்டு போயிருக்கும். சில மேட்ரை வந்து அவர் தான் டீல் பண்ணியிருப்பார். பிள்ளைங்க அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டினா சொன்ன அப்படி 2 கடி, அவ்வளோதான். வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் டீலிங் வேற. அவர் சில விஷயத்தை அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். இதை வந்து வேற யாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆண்டவரை இவளை அனுப்பிவிடும், அவளை அனுப்பிவிடுங்கன்னு சீஷர்கள் சொன்னது அவன் மேல இருக்கிற பாசத்துல இல்ல, அவளுடைய தொந்தரவு தாங்க முடியாம. ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த தொந்தரவு பிடிச்சிருக்கு. ஆமா, பாஸ்டர்ஸுக்கு இந்த தொந்தரவு பிடிக்காது, ஆண்டவருக்கு இந்த தொந்தரவு பிடிக்கும். அதனால எங்களை விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தொந்தரவு தான் பிடிக்கும், விட மாட்டார். ஆமா, ஒரு பிரேயரை குறித்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார்ல. ஒரு சிநேகிதன் இரவு நேரத்தில் போய் சிநேகிதன் வீட்டு கதவை என்ன செய்யறான்? தட்டுறான். அந்த கதவு பக்கத்தில் பிடிச்சு வச்சிருந்தார் பாத்தீங்களா? எப்படி பிடிச்சு வச்சிருந்தா தெரியுமா? இப்போ எனக்கு தரக்கூடாது அப்படின்ட்டார். அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தா மேட்ரு முடிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறார், இப்ப தரவும் மாட்டேங்கிறார், பிடிச்சு வைக்கிறார். நம்மள இப்படிதான் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஒண்ணு ஒரேடியா தர மாட்டேன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டேன், அப்ப விடுங்க, அதை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி பிடித்து வைக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க லைஃப்ல ஒரு திருப்தியை கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி
ஆண்டவரால் அப்படி பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க இப்ப மட்டும் ஈவினிங் ஆகுது, சீஷர்கள் சொல்றபடி கேட்டு ஆண்டவர் எழும்பி சென்று வாருங்கள் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா அவங்க போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்களா? போயிருப்பாங்க. ஆனா போக விட மாட்டேங்கிறார். சில வனாந்திரத்துல பயில் காட்டி அழைத்தது பிடிச்சு வைக்கிறார். ஆமே, அப்படிலாம் அனுப்ப மாட்டேன். எலிசா தீர்க்கதரிசி சூனேம் நாட்டுக்கு போகும்போது அங்க இருந்துக்கிற ஒரு ஸ்திரீ அவரை கூப்பிட்டு பணிவிடை செய்கிறார். அந்த வீட்டில் அவளுடைய வீட்டில் மேலே ஒரு ரூம் கட்டி எலிசா கொடுக்குறார். எலிசா போய் அங்கே வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணும்போது கேயாசியை கூப்பிட்டு கேட்குறாரு, இவளுக்கு எதாவது பண்ணணுமே, அவளை கூடு அப்படின்னு. உடனே அவள் நிற்கிறா. என்னம்மா, நான் அவனுக்கு எதாவது பண்ணணுமா, ராஜா கிட்ட எதாவது பேசணுமா? ஒன்றும் வேண்டாயா சொல்லிட்டு போயிட்டான். போகும்போது கேயாசியை பார்த்து, இவளுக்கு என்ன, இவளுக்கு குழந்தை இல்லை, திருப்பி கூப்பிட்டு வாசற்படியில் நிற்கிறான். போனவளை கூப்பிட்டு கொண்டு வாசற்படியில் நிக்க வச்சிருக்கிறார். போக விடல. எங்களை விட்டா போதும் ஆண்டவரே, எங்களை இப்படியே விட்டா போதும் நம்ம சொல்றோம், விட மாட்டேங்கிறாரு. கூப்பிட்டு நம்மளை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்? அவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். ஹalleluya, ஹalleluya. சில இடத்துல அவர் தான் நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹalleluya. அன்பின் கயிற்றா என்னை இழுத்தி எதற்குமே உதவாத உடரபா சத்தனலபா கடரபலபா உயரத்திலே என்னை கொண்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பிடிச்சு வச்சிருக்கிறார். போகவும் விட மாட்டேங்கிறார், அவன் தரவும் மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சில சூழ்நிலையில நம்மளை அப்படி பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறார். தர மாட்டேன்னு சொல்றாரு, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். ஆமென். அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம். அப்ப இவனும் தர மாட்டேங்கிறாரு. அதனால போக விடுங்கன்னு சொல்றவங்களை வச்சு அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் விட்டுருங்க ஆண்டவரே. ஆமென். பிடிச்சு வைக்கிறார். வாசற்படியில் நின்று அவன் ஏன் தட்டிட்டு இருக்கிறானா, அவன்கிட்ட கேட்ட சொன்ன அவர் என்ன தட்ட வச்சிட்டு இருக்கிறார். நான் அவருக்கு தர மாட்டேன்னு ஒரு வார்த்தையில சொன்னா என்ன இல்ல, அப்ப அவருக்கு தரணும்னு மனசுல இருக்கு. ஆனா எப்ப தருவாருன்னு தெரியாது. அவர் தரது வர நான் தட்டிட்டு இருப்பேன். இந்த பட்டணத்தில் இருந்த என்ன வனாந்திரத்துல கொண்டு வச்சிருக்கிறார்னா, இங்க எனக்கு ஏதோ ஒன்ன செய்ய போகிறார். ஆமா, இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் நான் திருப்தி ஆகும்படி ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், என்னை திருப்திப்படுத்தும் விசுவாசத்தோடு அப்படி கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார். நான் திருப்தி அடையும்படி, நான் மீதம் எடுக்கும்படி, என் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க? நேரம் அதிகமாகிறது, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வனாந்தரத்துல என்ன இல்ல? போஜனம் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்துல பிடிச்சு வைக்கிறார். அப்ப என் மனசு சொல்லுது, இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும்? போஜனம் கிடைக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்க போக மாட்டேங்கிறார். ஆமென். என் மனசு சொல்லுது, இங்க போனா இந்த வேலை கிடைச்சா நான் செட்டில் ஆயிருவேன், இந்த இடத்துல போனா எனக்கு வாழ்க்கை கிடைக்கும், இங்க போனா எனக்கு போஜனம் கிடைக்கும். நான் எங்கன்னு சொல்றேனோ அங்க எல்லாமே டோர் போட்டுட்டு இருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில நிறைய வாசல் அடைச்சது காரணமே என் வாயா ஆண்டவரே, உன் வாயால நீ கேட்ட, நீ பேசாம ஆண்டவரே ஏதாவது தாங்கன்னு கேட்டிருந்தா அவரை வச்சுட்டு
ஆண்டவரே எங்களை அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க கிராமத்துல போய், ஆமே, அவங்க எங்க இருந்து வந்தாங்க? பட்டணத்துல இருந்து. இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? வனாந்திரம். வனாந்திரம் இப்ப எங்க போனா போதும்? எங்களுக்கு எங்க கிராமத்துக்கு போனாலே போதும் ஆண்டவர். எங்களுக்கு திரும்ப பட்டணம்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து பறப்பார்கள். ஆண்டவர் அப்படிதான் வந்த ஆண்டவர். இப்ப எனக்கு எழும்பி நடந்தாலே போதும் ஆண்டவர், நான் பறக்கெல்லாம் கேட்க மாட்டேன். ஆமே, ஓடுவார்கள், வேண்டாம், நான் எழும்பி நின்னாலே போதும். பட்டணத்துல இருந்து வந்தவங்களை சீஷர்கள் கிராமத்துக்கு அனுப்புறாங்க. ஆண்டு அப்படிலாம் அனுப்ப முடியாதுன்றார். அப்ப ஆண்டவரே வாழ்க்கை ஃபுல்லா இந்த வனாந்திரத்துல இருந்து அனுப்ப மாட்டீங்களா? 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? அனுப்ப மாட்டேனார். 16வது வசனம். அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டும். அவங்க இப்போ போக கூடாது அப்படி சொன்னார்ல. இப்போ 22வது வசனத்துல என்ன படிச்சோம்? இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில். அப்ப இதுக்கு இடையில என்ன நடக்குது? சாப்பாடு நடக்குது. என்ன ஒரு வெளிப்பாடு! இதுக்கு இடையில என்ன நடக்குது தெரியுமா? எது இங்க நடக்காதுன்னு நினைச்சாங்களோ அது அங்க நடக்குது. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவங்க மட்டும் எது நடக்காது நினைச்சீங்களோ, எது நடக்காது நினைச்சீங்களோ 2026வது ஆண்டுல அதை கர்த்தர் நடப்பித்து இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. எது நடக்காது, எது இங்க நடக்காது நினைச்சீங்களோ, சில உள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறதை என் ஆவியில உணர்கிறேன். ஜீசஸ், நீங்க எது நடக்காது நினைச்சீங்களோ, ஹல்லேலூயா, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா. ஜீசஸ், அவாந்திர வெளியை சரபலமா துலரா ஹந்தரா லகடாரா ஆமே. ஓரபா தனமா கலரியா தனரே அப்பா ஆமே. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். பலத்தினாலும் அல்ல. இந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருங்க. பலத்தினாலும் அல்ல. ஆமென். நிறைய பலத்தினால முடியாத காரியத்தை நான் செஞ்சு தர போறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் பர்சனலாகவும் எடுத்துட்டேன், குடும்பத்துக்காக எடுத்துட்டேன், சபைக்காக எடுத்துட்டேன். ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்க முன்பாக வைக்கிறேன். இந்த நீங்க விசுவாசத்தோடு இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லை, இங்க இருந்து எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படியாவது இல்ல இல்ல நீ சாத்தியம் இல்லைன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு, இது அவரால் தாங்க முடியல, இதை சாத்தியமாக்கிட்டு ஒன்னு அனுப்புவான். இதை சாத்தியமாக்கிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது வரைக்கும் என்னால கடனை செட்டில் பண்ண முடியாது. என்ன நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் சம்பாதிச்சு செட்டில் பண்ணுவேன். சிலரை கர்த்தர் உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவான். செட்டில் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சுட்டு சிச்சுவேஷனை பெருசா பேசிட்டு உன்னை உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவான். அனுப்ப மாட்டேன்னு சொல்லல, உன்னை அனுப்புவார். நாளைக்கு நீ சொல்லக்கூடாது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நீ சொல்ல கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அது வெறும் ஒரு மாசத்துக்கு தந்த வார்த்தை கிடையாது. தேவ பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்ப தெரியுதா
இப்ப தெரியுதா சில டோரை ஏன் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணி ஒன்னு உட்கார வச்சிருக்கிறார்னு? நீ நினைச்சிட்ட இதுல இருக்கிறது வரைக்கும் என் காரியத்தை செட்டில் பண்ண முடியாது, இதுல உட்கார வச்சு. ஜீசஸ் ஜீசஸ். அடுத்த ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். அவருடைய கைகள் குறுகவில்லை, அவருடைய கைகள் குறுகவில்லை. இதே வனாந்திரத்தில் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 13வது வசனம், 14வது வசனத்தை 14 வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் என்ன பண்றாரு? சுகம் கொடுக்கிறார். அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? போஜனம் வாங்க ஜனங்களை அனுப்பிவிடும். அப்போ மக்கள் எப்படி பார்க்கறாங்க இயேசுவை? இயேசுவுக்கு என்னதான் கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியாது? நம்ம கூட அப்படிதான் நாங்க பார்க்கிறோம். எல்லா காரியத்தையும் ஜெபத்துல வைக்கிறோமா? வைக்க மாட்டேங்கிறோம். ஏன் வைக்க மாட்டேங்கிறோம்? நம்ம செட் பண்ணி வச்சிரோம், ஆண்டவருக்கு இதுதான் செய்ய முடியும், இது செய்ய முடியாது. ஆமா, எனக்கு சுகம் தந்த தேவனுக்கு என்னை போஷிக்க முடியும், என்னை போஷித்த தேவனுக்கு என்னை வழி நடத்த முடியும், என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு என்னை பாதுகாக்க முடியும், என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு என்னை வளர்க்க முடியும், என்னை வளர்த்த தேவனுக்கு என்னை ஆளாக்க முடியும், என்னை ஆளாக்கின தேவனுக்கு உயர்ந்த இடத்தில் என்னை ஏறி வர பண்ண முடியும், உயர்ந்த இடத்தில் ஏறி வர பண்ணின என் தேவனுக்கு மகிமையில கொண்டு போய் நிறுத்த முடியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். ஹalleluya. நம்ம அவர் என்ன பண்ணிட்டாரு? சுகத்தை கொடுத்துட்டார். அதனால என்ன பண்ண மாட்டாரு? ஒண்ணு கிடைச்சது, இன்னொன்னு அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதான் மீகா 2வது அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறார், 7வது வசனம், கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அடுத்த வார்த்தை, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ. நம்ம வந்து லிமிட் பண்றோம், இது செய்வார் இது செய்ய மாட்டார்னு இல்ல. தேவரீர் எதை செய்ய வல்லவர்? எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும், எல்லாமே செய்ய வல்லவர். ஹalleluya. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் யோர்தானையும் பிளந்து வெளியே கொண்டு வருவார். யோர்தானை பிளந்து வெளியே கொண்டு வந்தவர் எரிகோவையும் தகர்த்து முன்னே கொண்டு செல்வார். எரிகோவை தகர்த்து முன்னே கொண்டு சென்றவர் கானானை சுதந்திரிக்க வைப்பார். அது போலதான் ஒன்ன செஞ்சுட்டு இல்ல. இப்ப இந்த வனாந்திரத்துல இவங்க ஒன்ன பார்த்துட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க தெரியுமா? சுகத்தை பார்த்துட்டாங்க, இன்னொன்னு பார்க்கல. அவ்வளவுதான். இதே வனாந்திரத்துல இருக்கிறோம், எதுவுமே செய்யாம இல்ல, ஏதோ ஒண்ணு கத்த செஞ்சு நம்மளை உட்கார வச்சிருக்கிறான். ஆமா, இத செஞ்சுட்டார்ல, சுகம் தந்துட்டார்ல, நிக்க வச்சிட்டார்ல, திருப்தியும் ஆக்குவார். அவர் கொடுக்க வாங்கணும் அல்லவா, அவர் கரத்தை திறந்து திருப்தியும் ஆக்குவார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கைகள் குறுகவில்லை. ஆமென். ஏன் சுகம் பெற வரும்போது, ஆண்டவரே இவங்கெல்லாம் வியாதியஸ்தர்களா இருக்கிறாங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லல. பேதுருவே, அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் நம்புறீங்க, ஆனா போஜன விஷயத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமென். பல நேரத்துல ஒரு காரியத்துல நம்புறோம் ஆண்டவரை, இன்னொரு காரியத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? நமக்கு ஒத்தாசை பர்வதங்களில் இருந்தல்ல, நமக்கு ஒத்தாசை வானத்தே போவியும். சில விஷயத்துல நம்புறோம், இந்த விஷயத்த ஜெபத்துல வச்சா கிடைக்கும், ஆனா அப்படி ஏன் எல்லா விஷயத்தையும் நம்ப மாட்டேங்கிறோம்? கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ. அதனாலதான் ஆண்டவர் அதோ அதெல்லாம் போக முடியாது, அவங்கள அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆண்டவரை போ, நீங்க அனுப்பவே மாட்டீங்களா? நான் அனுப்பும் போது அவங்க இந்த வனாந்திரத்திலிருந்து புலம்பிட்டு போக மாட்டாங்க, துதிச்சுட்டே போவாங்க. ஓசியா 2, வனாந்திரத்தில் நான் அவளை பாட வைப்பேன், அவ்விடத்திலிருந்து அவளுக்குரிய திராட்சை தோட்டத்தை நான் கொடுப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்துல பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்போது நீங்க புலம்பிட்டு வர மாட்டீங்க, நீங்க திருப்தி அடைந்து. ஆமென். 5வது, ஒப்புவித்து நோக்கீரு. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் கையில கொடுக்கிறாங்க. 19வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து. இயேசு என்ன பண்ணுகிறார் தெரியுமா?
வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இந்த சீஷர்களும் அத்தனை ஜனங்களும் யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவின் கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்ததெல்லாம் எங்க இருக்கு? இயேசுவின் கைகள்ல இருக்கிறது. அந்த கைதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்தியாக்கக்கூடிய. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கரத்தை நோக்கி இருக்குமா போல் நீங்க சரண்டர் பண்ணுங்க, ஒப்புவீங்க. பவுல் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை உங்களை உங்களுக்குண்டான யாவற்றையும். பாருங்கள், ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்புவித்தான் அல்லவா? தலைமுறையை ஒப்புவீங்கள். பிள்ளைகளுக்கான காரியத்தை குறித்து ரொம்ப அங்கலாய்க்கிறீங்களா? அவர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் சித்தம் நம்ம நினைக்கிறத விட பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஒப்புவித்து ஆபிரகாம் பலிபீடத்தில் பிள்ளைய வச்சுட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஒருத்தன் ஒரு செய்தி சொல்லுகிறான். என்ன செய்தி சொல்லுகிறான்? ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள். ரெபேக்காள் என்பது ஈசாக்குக்கான நன்மை. தலைமுறையை ஒப்புவித்து பாருங்கள், தலைமுறைக்கான நன்மை பிறப்பிக்கப்பட்ட செய்தி உங்க காதுகளிலே வந்து கேட்கும். ஒப்புவித்து நோக்கிரு. உங்க லைஃபை சரண்டர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கையில கொடுங்க. அவர் கையில கொடுத்து ஆமென் அப்படியே நோக்கி இருங்க. அந்த கரம் என்ன செய்கிறது? அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து, என்னதின் அர்த்தம்? அவர் கையில கொடுத்த ஒப்புவித்ததுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ஆமா, நீங்க 5 அப்பம் கொடுத்தீங்கன்னா 5ஐயும் எடுப்பார். 2 மீன்களை கொடுத்த 2ஐயும் எடுப்பார். உங்க தலைமுறையை மொத்தமா கொடுங்க, அவர் கையில இருக்கும். அவர் கையில இருக்கும். அவர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும், அடுத்த வசனம், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அடைந்தார்கள், எடுத்தார்கள். இப்போ இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அனுப்புறார். அப்படி அனுப்பி விடுறார். ஜீசஸ் எப்படி நிறைவா போயிருப்பாங்க தெரியுமா? நிறைவா போயிருப்பாங்க. இப்படி மட்டும் அனுப்பாம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? பட்டணத்துல இருந்து வனாந்தரத்துல வந்தோம். ஆமே ஆமே. மோவாபுக்கு போனா ஒருத்தி போயிட்டு வரும்போது என்ன சொன்னா தெரியுமா? நிறைவுள்ளவனாய் போனேன், குறை. இப்படி இயேசுவினிடத்தில் வந்த ஒருவரையும் கர்த்தர் சொல்ல வைக்கவே மாட்டார். ஆமே. அவரோடு இருக்கிறோம். சந்தோஷப்படுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். முழுசா தரேன்பா. அவர் கையில எடுத்து அண்ணாந்து பார்த்தார். எவ்வளவு ஏக்கமா பார்த்திருப்பார். ஏசப்பா, ஏன்பா அண்ணாந்து பாக்குறீங்க? ஏன்னா என் கையில இருக்குப்பா இது. ஆமென். அவர் கையில நம்ம இருக்கிறோம்னு வைங்கள, அவர் ஏக்கத்தோடு பிதாவை பாப்பார். இயேசு ஏக்கத்தோடு பிதாவை பார்த்துட்டாருன்னா அதுக்கு மேல பரலோகம் அதை செய்யாம இருக்காது. ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை ஆமென் நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, காலடி தெரியாமல், காலடி தெரியாமல் போனால் கர்த்தர் உன்னே உண்டு.
நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒருக்கே வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. ஆமென். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. ஆயத்திரது சத்தமாய் வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, வேண்டியதை அப்பா பார்த்துக் கொள்வார். வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நம்பி நான் முன் செல்லுவேன். அர்ப்பணிப்போடு இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். ஆமென். வெட்கப்பட்டு அப்படியே சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன். என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை எனது இயேசுவை அகல ஆழ உயரம் ஆமென். எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தால் துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. ஆமென். ஒரு அலபாஷந்தர ரீபடரல ரியாதரல மக்கரமா. மீட்பர் ஹalleluya. காத்திடுவார், என்றுமே காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்றார். நிச்சயம் திருப்தியாக்குவார், நிச்சயம் திருப்தியாக்குவார், நிச்சயம் திருப்தியாக்குவார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. இந்த 3 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர் முதல் நாள்ல உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். நீங்க தான் எங்களை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. வெறுமையா அனுப்புவதற்கல்ல, நிறைவாக்கி அனுப்புவதற்கு. இந்த வனாந்திரத்தை கடக்கும் போது புலம்பலோடு கடக்க விட மாட்டீர், மகிழ்ச்சியோடு கடக்க வைப்பீர். இந்த நம்பிக்கையை தந்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதி. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறோம் என்கிற உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருப்பதாக. தேவ சமாதான கிருபை பெருகட்டும். எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருப்பதாக. ஆசீர்வதி. எல்லா மகிமை கனம் நமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.